இந்த பொண்ணு அவங்க அம்மா வாங்கி கொடுத்த பட்டர் பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா லில்லி புட் மாதிரி 5 குட்டி பசங்க அதுக்குள்ள இருக்காங்க. உடனே அந்த சின்ன பொண்ணு அவங்கள வெளியே எடுத்து டேபிள்ல உட்கார வச்சுட்டு தேவையில்லாத சின்ன துணிகள்லாம் எடுத்துட்டு வந்து ஸ்கேலால அவங்கள அளவெடுத்து அவங்களுக்கு ஏத்த மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் அழகா செஞ்சு போட்டு விடுறா. அதோட அவ அடிக்கடி பொம்மைங்களை வச்சு விளாடுற சின்ன வீட்டையும் அவங்களுக்கு கொடுத்துடுறா. அப்புறம் அந்த 5 பேரையும் தன்னோட ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறா. அவங்களும் இவங்க 5 பேர் குட்டியா இருக்கிறத பார்த்ததும் ஷாக் ஆயிட்டு அவங்கள வச்சு விளாட ஆரம்பிச்சிடறானுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது. டீச்சர் இந்த தடவை எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், எல்லாரும் பார்த்து நல்லா எழுதுங்க பசங்களான்றாங்க. இவளுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு இவளுக்கு முன்னாடியே தெரியும். அதனாலே பிட்டு பேப்பர்லாம் ரெடி பண்ணி அந்த 5 குட்டி பயலுகிட்டையும் கொடுத்து வச்சிருப்பா. எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்களும் ஆளுக்கு ஒரு பிட்டு பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு திசையில போவாங்க. அப்ப அவளுக்கு மட்டும் பிட்டு பேப்பர் ரெடி பண்ணாம மொத்த பசங்களுக்கும் சேர்த்து பிட்டு பேப்பர் ரெடி பண்ணிருப்பா. அது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கொடுக்கறது தான் இவனுங்களோட வேலையை. எல்லாருக்கிட்டையும் பக்காவா கரெக்டா கொடுத்துருவாங்க. கடைசியா ஒருத்தி மட்டும் ஃபேனோட வயர் மேல ஏறி பிட்டை கொண்டு நடந்து போயிட்டு இருப்பா. அப்ப அந்த வயர் அந்த வயரை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருப்பா. கை வலிக்க ஆரம்பிச்சதுனால அந்த வயரை அப்படியே கீழே அந்த பொண்ணோட ஆன்சர் ஷீட்ல விழுந்து அப்படியே சேஃபா லேண்ட் ஆயிடுவா. அதே மாதிரி பிட்டும் கிடைச்சிடும். இந்த குட்டி பயலுக பண்ண உதவிக்காண்டி சின்ன பொண்ணு இவங்களுக்கு நிறைய வாங்கி கொடுப்பா.